بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأفضل الصلاة والتسليم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நோம்புடைய சட்டங்கள் தொடர்பான இந்த வகுப்பிலே இன்று நாம் நோம்புடைய அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன, நோம்புடைய ஒழுக்கங்கள் என்ன என்பதை பார்ப்போம். முதலாவதாக ஷேக் அப்துல்லா நாசிஹ் உல்வான் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், நோம்புடைய அர்த்தம் என்பது உண்ணுவது, பருகுவது, உடலுறவு கொள்வது, அதே போல நோன்பை முறிக்கக்கூடிய மற்ற காரியங்களை விட்டு விலகி இருப்பது, காலை ஃபஜர் நேரத்தில் இருந்து சூரியன் மறையும் வரை, ஃபஜர் நேரம் தொடங்கியதிலிருந்து சூரியன் மறையும் வரை இது போன்ற நோன்பை முறிக்கும் காரியங்களை விட்டு தூரமாக இருப்பதுதான் நோன்பு. ஆனால் நோன்பை முறிக்கக்கூடிய இந்த காரியங்களை விட்டு தூரமாக இருந்தால் மட்டுமே போதுமானதா என்று கேட்டால் இல்லை. மாறாக நோன்புடைய நோக்கத்தை, நோன்பு நோக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்கங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அடுத்த ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்புடைய ஒழுக்கங்கள், ஆதாபுகள் என்று சொன்னால் பொய் பேசுவது, பொய்யான காரியங்களில், அதாவது பாவமான காரியங்களில் ஈடுபடுவது, வீணான விஷயங்கள், தகாத வார்த்தைகளை பேசுவது, திட்டுவது அல்லது மக்களுக்கு நோவினை செய்வது போன்ற விஷயங்களை விட்டும் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லம் யதா قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. எவர் ஒருவர் நோன்பு வைத்த பிறகும் பொய் சொல்வதை, பொய் பேசுவதை விடவில்லையோ, அதேபோல் பொய்யான விஷயங்களில் ஈடுபடுவது, பாவமான காரியங்களில் ஈடுபடுவதை விடவில்லையோ, நோன்பு வைத்த பிறகும் அவர் உண்ணாமல் பருகாமல் உணவு குடிபானத்தை விட்டு நோன்பு நோற்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அதாவது அல்லாஹ்வுக்கு அந்த நோன்பே வேண்டாம். வெறுமனே உண்ணுவது பருகுவதை விட்டு, குடிபானம் உணவுப் பொருட்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறார். ஆனால் பொய் பேசுவதை விட்டு, புறம் பேசுதல், மோசடி செய்வது, பிறருக்கு தீங்கி இழைப்பது போன்ற பாவங்களை விட்டவர்கள் ஒதுங்கவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்பதை நபிகள் நாயகம் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். ஏனெனில் இப்படிப்பட்ட விதத்தில் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறார்கள், ஆனால் பொய் பேசாமல் இல்லை, மோசடி செய்யாமல் அவர்கள் இல்லை. நோன்பு நோக்கும் சமயத்திலே இப்படிப்பட்ட மக்கள் நோன்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. நோக்கம் தெரியாமல் நோன்பை வைத்தால், நோக்கத்தை அடையாமல் நோன்பை வைத்தால் அது பிரயோஜனம் இல்லாத நோன்பாகும். வெளிப்படையில் அது நோன்பு, ஆம் நோன்பு முறியவில்லை, இஃப்தார் வரை அவருடைய நோன்பு இருக்கிறது என்று வெளிப்படையில் சொல்லலாம் நோன்பு வைத்ததாக. ஆனால் நோன்புடைய கூலியை, நோன்புடைய நோக்கத்தை அந்த மக்கள் அடையவில்லை என்பதாக தான் அது கருதப்படும். அடுத்து இன்னொரு ஹதீஸை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னஹ், நோன்பு என்பது ஒரு கேடயம். கேடயம் அதாவது எப்படி ஒரு போராளி கேடயத்தை பயன்படுத்தி எதிரிகளுடைய தாக்குதலை விட்டு தன்னுடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்கிறானோ, அதேபோல் ஒரு நோன்பாளியை இந்த நோன்பு பாவங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு. எனவேதான் ரசூல் சொல்கிறார், நோன்பு என்பது ஒரு கேடயம், அதாவது கெட்ட குணங்கள், பாவமான செயல்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு வணக்கம். எனவே நோன்பு என்பது ஒரு கேடயம். எனவே உங்களில் ஒருவர்
நோன்பு வைத்த நாளிலே என்ன செய்ய வேண்டாம்? குறிப்பாக பொதுவாகவே பாவமான விஷயங்களை செய்யக்கூடாது. குறிப்பாக ரசூல் சொல்கிறார், உங்களில் ஒருவர் நோன்பு வைத்த நாளிலே தகாத வார்த்தைகளை பேச வேண்டாம், ஆபாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம். அதேபோல் சத்தத்தை உயர்த்தி அவர்கள் பேச வேண்டாம். யாராவது சண்டையிட வந்தால், திட்டினால், அப்போது அவர் சொல்லட்டும், இன்னி சாயிம், நான் ஒரு நோம்பாளி, நான் சண்டை போட விரும்பவில்லை, நான் சண்டை போட மாட்டேன், நான் ஒரு நோம்பாளி என்று சொல்லி விலகி செல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலும் பாருங்கள், கவனித்து, வெறுமனை உண்ணாமல் பருகாமல் இருந்தால் போதாது, பொய்யான விஷயங்கள், தகாத வார்த்தைகள் போன்ற விஷயங்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். வம்புக்கு பிறர் நம்மை இழுத்தாலும் நாம் போகக்கூடாது. மாறாக நான் ஒரு நோம்பாளிக்கு இந்த விஷயங்கள் அழகு இல்லை என்று தூரமாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான நோன்பு. அடுத்து இன்னொரு ஹதீஸை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒரு பெண்மணி பற்றி ரசூலிடம் சொல்லப்பட்டது. அந்த பெண்மணி அதிகமாக நஃபில் தொழுகை தொழுகிறாள், அதிகமான சதகாத்துகள் தருகிறாள், அதிகமாக நஃபில் நோன்பு நோக்கிறாள். பிரச்சனை என்ன? அந்த பெண் அண்டை வீட்டாரை தன்னுடைய நாவால் கஷ்டப்படுத்துகிறாள் என்று சொல்ல நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகத்தில் இருக்கிறாள், நரகத்தில் செல்வாள். அடுத்து இன்னொரு பெண்மணியை குறித்து சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணி அதிகமாக நஃபில் நோன்பு நோற்பதில்லை, அதிகமாக நஃபில் தொழுகையும் தொழுவதில்லை, கடமையான விஷயங்களை மாத்திரம் செய்கிறாள். தன்னுடைய அண்டை வீட்டாரை கஷ்டப்படுத்துவதில்லை, மாறாக ஏதாவது அன்பளிப்பு அப்படியெல்லாம் தந்து தன்னுடைய அந்த உறவுகளை மேம்படுத்திக் கொள்கிறாள் என்று சொல்ல நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹிய ஃபில் ஜன்னஹ், அவள் சொர்க்கத்தில் இருக்கிறாள். இதை பாருங்கள், நோன்பு வைத்த பிறகும் பிறரை கஷ்டப்படுத்துவது, நோவினை செய்வது, இதை விடவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பு பிரயோசனம் இல்லாத நோன்பு, அது நன்மை அளிக்காத ஒரு நோன்பு. எனவே அந்த நோன்புடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை ஷேக் அவர்கள் சொன்ன விஷயங்கள். அன்பானவர்களே, இந்த நோக்கத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு தொடர்பான வசனத்திலும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். 2வது அத்தியாயம் 183வது வசனத்திலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருக்கிறது, கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், எப்படி உங்களுக்கு முன் சென்ற மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதேபோல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியை, தக்வாவை அடைய வேண்டும் என்பதற்காக. இதை கொண்டு நீங்கள் தக்வாவை அடையலாம். எனவே தக்வா என்று சொன்னால் என்ன? பயபக்தி என்றால் என்ன? அல்லாஹுடைய அச்சத்தால், அல்லாஹுடைய பயத்தால் பாவங்களை விட்டு தூரமாக இருப்பதுதான் தக்வா. பாவங்களை விட்டு விலகி இருப்பதுதான் என்னது? தக்வா, இறையச்சம், பயபக்தி. உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை பின் கஅப் ரதியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியிடம் வந்து கேட்கிறார்கள், தக்வா என்றால் என்ன? அதற்கு உபை பின் கஅப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் பின் ஹத்தாபிடம் கேட்கிறார், முற்கள் நிறைந்த பாதை, நிறைய முள்ளு இருக்கக்கூடிய பாதையில் நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? அதற்கு உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், சென்றிருக்கிறேன். எப்படி, எந்த நிலையில் நீங்கள் சென்றீர்கள் என்று கேட்க, என்னை, என்னுடைய ஆடைகளை அப்படியே பத்திரமாக கட்டியாக பிடித்து கொண்டு, எந்த முள்ளும் என்னை குத்தி விடக்கூடாது அல்லது என்னுடைய ஆடை கிழித்து விடக்கூடாதுங்கிற பயத்தோடு அப்படியே சென்று விட்டேன் என்று சொல்ல, இதுதான் தக்வா. அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்தில் கொண்டு, அச்சத்தை, இந்த பயத்தை கொண்டு தன்னை, தன்னுடைய ஈமானை பாதுகாத்து, பாவங்களுக்கு மத்தியிலிருந்து அப்படியே அதை தொடாமல், அது நம்மை தொட்டு விடாமல் அப்படியே அங்கிருந்து கடந்து சென்று விடுவதுதான், நேரான பாதையில் சென்று விடுவதுதான் தக்வா. எனவே எப்படி உதாரணத்தை கொண்டு அந்த சாபி சொல்கிறார் என்று பாருங்கள். எப்படி தன்னை முற்கள் அல்லது தீங்கிழைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறோமோ, அதே போல்தான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தீங்கிழைக்கக்கூடிய இந்த பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதுதான், பாவங்களை விட்டு விலகி இருப்பதுதான் தக்வா, இறையச்சம், பயபக்தி. அதை அடைவதுதான் நோன்புடைய நோக்கம் என்று அந்த வசனம் சொல்கிறது. எனவேதான் அன்பானவர்களே, நபிகள் நாயகம் இப்போது நாம் சொன்ன அந்த ஹதீஸ்களில் ரசூல் அவர்கள் சுட்டி காட்டுகிறார், நோன்பு வெறுமனே சாப்பிடாமல் பருகாமல் உண்ணாமல் பருகாமல் இருந்தால் மாத்திரம் போதாது. நோன்பு என்று சொன்னால் பொய் பேச்சை விட வேண்டும், புறம் பேசுதலை விட வேண்டும், மோசடியை விட வேண்டும், பிறரை தீங்கிழைப்பது, கஷ்டப்படுத்துவது போன்ற விஷயங்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு. நோக்கம் அறிந்த
நோன்பு என்று சொன்னால் அந்த நிலையில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். அந்த தாக்கம் நோன்பு இல்லாத நாட்களிலும் பிரதிபலிக்க வேண்டும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நோன்பு என்று சொன்னால் உண்ணாமல் பருகாமல் இருப்பது போல் பொய் பேச்சு மற்ற பாவங்களை விட்டு விலகி இருப்பதுதான் உண்மையான நோன்பு. எனவேதான் அன்பானவர்களே, நோன்பு நமக்கு தரக்கூடிய பாடத்தை பாருங்கள், யோசித்து சிந்தித்து. நாம் நோன்பு நோக்கிறோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்த மக்களாக நாம் இருந்தால், வீட்டில் தனியாக இருந்தாலும், வீட்டில் யாரும் இல்லை, நாம் ஏதாவது எடுத்து சாப்பிட்டாலும் யாரும் பார்க்க போவதில்லை, இருந்தாலும் நாம் சாப்பிட மாட்டோம். அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்த மக்களாக நாம் இருந்தால், தனியாக தன்னந்தனியாக வீட்டில் இருந்தாலும், உணவு பொருட்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் எடுத்து சாப்பிட மாட்டோம். காரணம் என்ன? வீட்டில் தான் யாருமே இல்லையே, இருந்தாலும் ஏன் சாப்பிடாமல் இஃப்தார் வரை இருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற அந்த சிந்தனை. இதுதானே தக்வா. எல்லா நேரமும் யார் என்னை பார்க்காவிட்டாலும் என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், அவன்தான் கேள்வி கேட்கக்கூடியவன் என்கிற அந்த பயம், அந்த அச்சம், அந்த நம்பிக்கை, அந்த பயம்தானே ஒரு நோன்பாளியை வீட்டில் தனியாக இருந்தாலும் சாப்பிட விடாமல் தடுக்கிறது. அந்த சிந்தனை தான் எல்லா நேரமும் வர வேண்டும். அதை தான் நபிகள் நாயகம் இஹ்சான் என்று சொல்கிறார். அல்லாஹ்வை பார்ப்பது போல், அல்லது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற அந்த சிந்தனையோடு இருப்பது, இதுதான் தக்வா, இதுதான் இஹ்சான். எனவே இந்த சிந்தனை நோன்பில் நமக்கு வருகிறது. எனவே அந்த நோன்பு அந்த இறையச்சத்தின் பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. சரி, இன்னொரு விதத்திலும் நாம் யோசித்து பார்க்கலாம். அது என்ன என்று கேட்டால், நோன்பு நோக்கும் பொழுது நாம் தண்ணீர் குடிக்காமல், உணவு சாப்பிடாமல் இருக்கிறோம். ஆனால் அதே தண்ணீர், அதே உணவு ஃபஜருக்கு முன்பு ஹலாலாக இருந்ததா இல்லையா? சஹருடைய நேரத்திலே ஹலாலாக இருந்தது, சஹர் செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும். சரி, இஃப்தார் நேரத்துக்கு பிறகு, சூரியன் மறைந்த பிறகு மீண்டும் அது ஹலாலாக மாறிவிடுமா இல்லையா? ஹலாலாக மாறிவிடும். ஏன்? அதே உணவு, அதே தண்ணீர் நோன்பு வைக்காத முதியோர்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்களுக்கு அது ஹலாலா இல்லையா? ஹலால் தான். எனவே ஹலாலான ஒரு பொருள் தற்காலிகமாக நோன்பு வைத்த மக்களுக்கு மட்டுமே அதை எடுத்துக்கொள்வது, உட்கொள்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தவிர்த்து கொள்ளவும் செய்கிறோம். அப்படி இருக்க தற்காலிகமாக ஹராமாக்கப்பட்ட விஷயத்தையே நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து தவிர்த்து கொள்கிறோம் என்று சொன்னால், பொய் பேசுதல், புறம் பேசுதல், ஏமாற்றுதல், மோசடி செய்தல், வட்டி, விபச்சாரம், மது அருந்துதல் போன்ற பாவங்கள் நிரந்தரமான ஹராமான விஷயங்கள், பெர்மனன்ட் ஹராமான விஷயங்கள். தற்காலிகமாக அல்லாஹ் ஹராமாக்கியதையே கவனத்தில் கொண்டு நாம் தவிர்த்து கொள்கிறோம் என்று சொன்னால், இது பெர்மனண்டாக ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள், இந்த மானக்கேடான விஷயங்கள், மற்ற பாவங்கள், அதையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமா இல்லையா? எனவே நோம் இந்த இரண்டு விதத்தில் நமக்கு பயபக்தியின் பாடத்தை சொல்லித் தருகிறது. பாவங்களை தவிர்க்க வேண்டும் என்கிற பாடத்தை, அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்கிற ஒரு பாடத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த நோன்பு இருக்கிறது. எனவே அந்த நோக்கத்தை அறிந்து அந்த நோன்பை நாம் கடைபிடிப்போமேயானால், நோன்புடைய காலத்திலும் சரி, நோன்பு அல்லாமல் இருக்கக்கூடிய நாட்களிலும் சரி, அந்த பயபக்தி நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நோக்கம் அறிந்து நோன்பு நோக்கக்கூடிய, உண்மையான நோன்பு நோக்கக்கூடிய, நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மை சேர்க்கக்கூடிய நோன்பை கடைபிடிக்கக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.